72ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டமோ 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டமோ அதற்கு நாங்கள் பங்குதாரர்கள் அல்ல, அதற்கு நாங்கள் சம்மதமும் கொடுக்கவில்லை. எனவே அந்த சட்டங்கள், அரசியலமைப்பு சட்டங்கள் எங்களை கட்டுப்படுத்தாது. அதுக்கு நாங்கள் அலிஜியன்ஸ் கொடுக்கிறதும் நாங்கள் இல்லை. ஆனால் கடந்த காலங்களில் நாங்கள் இந்த தேர்தல்களை நாங்கள் கடந்த 14 வருடங்களாக பாராளுமன்ற தேர்தல் என்றாலும் சரி, மாகாண சபை தேர்தல் என்றாலும் சரி, நாங்கள் கூடி இந்த தேர்தல்களை எவ்வாறு நாங்கள் எங்களுடைய விடுதலை போராட்டம் எடுத்துச் செல்றதுக்கு ஒரு கருவியாக இதை பாவிக்கலாம் என்றதால் நாங்கள் முடிவுகள் எடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த நேரங்களில் அறிக்கையிலும் விட்டிருக்கின்றோம். இந்த பாராளுமன்றத்தை எவ்வாறு தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்துக்கோ சுயநிர்ணய உரிமை போராட்டத்துக்கோ களமாக மாற்றக்கூடியவர்களை நீங்கள் தெரிவு செய்து அனுப்புங்கள் என்றுதான் எங்களுடைய நிலப்பாடும் இருந்திருக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகளின் நிலப்பாடு கூட இவ்வாறுதான் இருந்திருக்கின்றது. 95ஆம் ஆண்டு சந்திரிகாவுடைய ஜனாதிபதி தேர்தலை தமிழீழ விடுதலை புலிகள் பகிஷ்கரிக்கவில்லை. ஆனால் பின்னர் 2005ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்காவுடைய தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கா எங்களுக்கு எதிரான ஒரு சர்வதேச சதி வலைப்பின்னலை பின்னி கொண்டு வருவதை அவதானித்து அந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கா அங்கு பதவிக்கு வருவது தமிழர்களுக்கு நன்மை பயக்காது என்ற காரணத்தினால அந்த தேர்தலை பகிஷ்கரிக்கும்படி வெளிப்படையாகவோ உள்கிடையாகவோ தமிழக விடுதலை புலிகள் ஒரு நிலப்பாட்டை எடுத்தார்கள். எனவே தமிழீழ விடுதலை புலிகின்ற நிலப்பாடு தேர்தல் தொடர்பாக எப்பொழுதுமே ஒரு உத்தி சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது. அதாவது எவ்வாறு இந்த தேர்தலை நாங்கள் எங்களுடைய போராட்டத்துக்கு பயன்படுத்தலாம் என்று அதைத்தான் நாங்களும் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு 3 தெரிவுகள் இன்றைக்கு தமிழ் மக்கள் முன்னே வைக்கப்படுகின்றது. ஒன்று, நாங்கள் ஒரு சிங்களத்துடன் பேரம் பேசி எங்களுக்கு எடுக்கக்கூடியதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2வதாக நாங்கள் இதை பகிஷ்கரிக்க வேண்டும். 3வதாக பொது வேட்பாளர். முதலாவதாக இந்த பேரம் பேசுவது, நாங்கள் எவ்வளவுதான் பேரத்தை பேசி இன்னும் ஹயஸ் பாகினை நாங்கள் எடுத்தாலும் அது நடைமுறைப்படுத்தப்படுமா என்பதுதான் கேள்வி. இன்றைக்கு 70 ஆண்டு கால எங்களுடைய அரசியல் எங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லியிருக்கு. சிங்களம் அங்கு ஒன்றுமே செய்ய விடாது. இன்றைக்கு பேசிய ஒரு உறுப்பினர் கூறினார், இன்றைய கூட்டத்தில் கூறினார்கள் என்று சிங்கள புத்திஜீவிகள் இப்ப மாறிவிட்டார்கள். இன்றைக்கு இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்து 2009ஆம் ஆண்டு நடந்து 15 ஆண்டுகளாக ஒரு சிங்கள புத்திஜீவியா, ஒரு சிங்கள அரசியல் தலைவரா, ஒரு மாணவ தலைவரா இன்றைக்கு அதுக்காக தாங்கள் செய்தது புலை என்று தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்டார்கள், புலை என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார். இன்று வரை இல்லை. அரகலாவில் நடந்த கூட்டத்துல கூட சிங்களவர்கள் போட்ட கோஷம் கொத்தபையா திருடன் என்றுதான் போட்டார்களே ஒழிய கொத்தபையா கொலகாரன் என்று போடு. அவர்கள் இன்று வரை ஒரு ஏனென்றால் இது நாங்கள் சிங்களவர்களுக்கு எதிரானது என்ற சிங்கள அரசியல் கலாச்சாரம், the சிங்கள பொலிட்டிக்கல் கல்ச்சர் வில் நெவர் அலோவ் எந்த ஒரு விடயத்தை தமிழருக்கு அதிகாரம் கொடுப்பதையோ உரிமை கொடுப்பது இப்படி கிடையாது. எனவே தயவு செய்து அரசியல் தலைவர்கள் நாங்கள் பேரம் பேசுகின்ற அந்த கதையை விடுங்கோ. நீங்கள் என்னத்தை தான் எடுத்தாலும் கான்ஸ்டிடியூஷன்ல போட்டாலும் இந்த 13 கூட இந்தியாவோட கூட அவங்க நடத்த முடியாமல் இந்த 13 இதுக்கு பிறகு நாங்கள் பேரம் பேசி என்னத்தை எடுத்து நாங்கள் செய்ய போறோம். எனவே அதை நாங்கள் ஒரு பக்கம் தள்ளி வைப்போம். அடுத்ததாக பகிஷ்கரிக்கிறதா பொது வேட்பாளர். இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் இன்றைக்கு இங்க 2 விஷயம் இருக்கு. ஒன்று, நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்துவது. 2வது, நாங்கள் 2வது தெரிவு தொடர்பாக ஏதாவது செய்வதா, 2வது தெரிவு தொடர்பாக எங்களுடைய நிலப்பாடு என்ன. இன்றைக்கு நாங்கள் பொது வேட்பாளர்களை போடுவதன் மூலம் இன்றைக்கு திரு நிலாந்தம் போன்ற ஊடகவியலாளர்கள் கூறியபடி நாங்கள் ஒரு அரசியல் திரட்சியை, அதாவது சுயநிர்ணயத்துக்கான எங்களுடைய திரட்சியை நாங்கள் அன்றைக்கு அங்க கொண்டு வரலாம். எனவே அப்ப தனிய பொது வேட்பாளர் என்று நாங்கள் கொண்டு வரும் பொழுது எங்களுடைய கோரிக்கை, இந்த மணிவன் சில கருத்துக்களை கூறினார், அவ்வாறான கோரிக்கைகள் அங்கு நாங்கள் முன்னுக்கு கொண்டு போகிறோம். இந்த நேரத்தில் இந்த பொது வேட்பாளர் போடுவதால சிங்கள டிவியில பேசலாம் என்று தயவு செய்து இந்த பொது வேட்பாளரை சிரமப்படுத்த வேண்டாம் என நாங்கள் அரசியல் தலைவர்களை கேட்டுக்கொள்வோம். நீங்க சிங்கள தீவுலவே கதை சிங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எனவே அந்த மாதிரி இல்லாம இதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு மேலும் சொன்ன மாதிரி எங்களுடைய ரெஃபரண்டத்துக்கு இது உதவும். அப்ப நாங்கள் தனிய பொது வேட்பாளர் மட்டும் நாங்கள் போட்டுட்டு 2வது தெரிவை நாங்கள் பகிஷ்கரிப்போம். 2வது தெரிவை நாங்கள் எந்த ஒரு தலைவருக்கும் போடாவிட்டால் நாங்கள் தனிய பொது வேட்பாளரை நிறுத்தி 2வது தெரிவை பகிஷ்கரிப்பதன் மூலம் இன்றைக்கு இருக்கிற 2 கருத்துக்களை நாங்கள் கொண்டு வரலாம். இன்றைக்கு தேசிய மக்கள் முன்னணி சொல்கின்ற பகிஷ்கரிப்பும் அங்க வருது. ஏன்னா நாங்கள் ஒரு சிங்கள தலைவருக்கும் நாங்கள் ஓட் போட போறதில்லை. 2வது தெரிவை நாங்கள் எடுக்க போறதில்லை. அடுத்தது நாங்கள் பொது வேட்பாளர். அப்ப 2 தெரிவை 2 இன்றைக்கு 3 தெரிவுகள் தமிழ் மக்களுக்கு அது 2 தெரிவை நாங்கள் உண்டாக்கலாம். அதாவது தனிய பொது வேட்பாளர் நிறுத்தி அடுத்து நாங்கள் என்ன செகண்ட் சாய்ஸுக்கு நாங்கள் போடாமல் தமிழ் மக்கள் அதுக்கு வாக்களிக்காமல் கூட வேண்டும். அவ்வாறான தெரிவு தான் இன்னும் பொங்கலை பொறுத்த மட்டும்
எங்களுக்கு பயனளிக்கும். ஆனால் இன்றைக்கு இதில் எங்களுக்கு சேர்த்த போதுமான வாக்கள் வராமல் இருக்கக்கூடும். ஆனால் நாங்கள் we have to start at some point. ஏதாவது இடத்துல நாங்கள் தொடங்குவோம். இன்றைக்கு நாங்கள் பொது வாட்பாளர் என்று போட்டு அது சேர்த்துல எங்களுக்கு தோல்வியிட முடியும். நம்முடைய மக்கள் போடாமல் விடலாம். ஆனா நாங்கள் எங்கேயாவது இடத்துல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகலாம். ஒரு ரெஃபரண்டத்தை கொண்டு போறதுக்கு என்ன ஒன்று. ஆனா இன்றைக்கு சொல்லக்கூடும், இன்றைக்கு சர்வதேச சக்திகள் இதை விரும்பாது. சர்வதேச சக்திகள் அவர்கள் தங்களுடைய நிலங்களுக்கு பொருத்தமானதான் அவர்கள் விரும்புவார்கள். இன்றைக்கு சர்வதேச சக்திகளுடன் உறவாடுகின்ற அரசியல் தலைவர்கள் கூறுவார்கள் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஒன்ட் லைக் இட். ஆனா நாங்கள் சர்வதேச சமுதாயத்தின் விருப்புக்கு நாங்கள் தலையாற்ற பொம்மைகளாக நாங்கள் இருக்கப்படாது. அரசியல் தலைவர் நாங்கள் சொல்றதை சர்வதேச சமுதாயம் கேட்கவும். சர்வதேச இன்றைக்கு கடந்த 15 பேர் எடுத்து பார்த்தோம் என்றால் we are on the menu but we don't have a seat at the table. எங்களை வச்சுக்கொண்டு சர்வதேசம் தன்னுடைய நலன்களை கொண்டு போகுது. 2015 ஆண்டு மஹிந்தா சீனாவின் பக்கம் போகின்றார் என்று மஹிந்தாவை வீழ்த்தடிப்பதற்காக நல்லாட்சி அரசாங்கம் வந்து உங்களுக்கு எல்லாம் உரிமையை தரும் என்று சொல்லி தமிழ் மக்களுடைய வாக்குகள் தமிழ் மக்களை பாவித்து மஹிந்தாவை நிற்கிறது சர்வதேச சமுதாயம். என்ன நடந்தது? nothing happened. எனவே நாங்கள் சர்வதேச சமுதாயத்திலும் நாங்கள் பேரம் பேசுகிற அளவுக்கு வளர வேண்டுமே உடைய சர்வதேச சமுதாயத்தை சந்தோஷப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் எடுக்கப்படாது. நாங்கள் உங்களோட பலத்தை உருவாக்கி கொண்டு போவோம். எனவே அந்த நான் இதை பார்க்கிறோம் கூட. அதாவது 2 தெரிவு உண்டாக்குற மூலம் இதை நாங்கள் என்ன பொது வேட்பாளர் நிறுத்தி 2வது தெரிவை பரிஷ்கரிப்போம். அடுத்த ஜெயக்குமார் கனடா உறுப்பினர் கூறியபடி இதுக்கான வேலை திட்டம் மேல முக்கியம். இப்ப நாங்கள் வேலை திட்டம் நான் அது தொடர்பாக அனைத்து உறுப்பினர்களும் நாங்கள் இந்த ஒரு நிலப்பாட்டை எடுத்து அதே நிலப்பாட்டு தாயகத்திலும் இன்றைக்கு மக்கள் அங்க பொது வாக்கெடுப்பு என்று வந்தால் என்ன மாதிரி நாங்கள் மக்களை வாக்களிக்கலாம் என்று இங்கு ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை தயவு செய்து PMOஸுக்கு அனுப்புங்கள். நாங்கள் இன்றைக்கு நாளிலிருந்தே அதுக்கு நாங்கள் வேலையில ஆரம்பித்து அங்க ஒரு பொது வாட்பாளர் நிறுத்தப்பட்டால் உடனே அனைத்து உறுப்பினர்களுக்கும் அந்த வேலை திட்டத்தை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். நன்றி. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.